அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாமுக்கு முந்தைய காலத்தில் காபா எப்படி இருந்துச்சுன்னா அதை கொஞ்சம் தெளிவாக பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதை ரொம்ப சுருக்கமாகவும் பார்க்கலாம். இஸ்லாமுக்கு முன்பிருந்த காலத்தில் காபா ஏமனில் தயாரிக்கப்பட்ட துணியால் மூடப்பட்டிருந்தது. பின்னர் அப்துல்லா இப்னு அஸ் ஜுபைர் அவர்கள் காபாவை சிவப்பு பட்டு துணியால் போர்த்தினார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேர்ந்தெடுத்த வெள்ளை மற்றும் சிவப்பு. மக்கா வெற்றிக்கு பிறகு அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் காபாவை வெள்ளை மற்றும் சிவப்பு கோடுகள் கொண்ட யமன் துணி, அதாவது புருத் கொண்டு போர்த்தினார்கள். இது காலம் ஹிஜ்ரி 9 நடந்தது. அதன் பிறகு ராஷிதுன் கலிபாக்களின் காலத்தில் தூய வெள்ளை. அபுபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆகியோர் காபாவின் கிஸ்வாவை எகிப்தில் தயாரிக்கப்பட்ட உயர்தர வெள்ளை லினன் துணி மூலம் அமைத்தனர். பின்னர் எகிப்தை ஆண்ட சில அரசர்களும் வெள்ளை நிற கிஸ்வாவை பயன்படுத்தினர். அதன் பிறகு அப்பாசியர் ஆட்சி. அப்பாசிய கலிபாக்களில் சிலர் ஒரு காலகட்டத்தில் காபாவை பச்சை நிற போர்வையால் மூடினார்கள். பச்சை என்பது ஜன்னத்தில் அணியப்படும் ஆடைகளின் நிறமாக குறிப்பிடப்படுகிறது. அதுக்கு பிறகு செல்ஜுக் பேரரசு. செல்ஜுக் சுல்தான்கள் தங்களது ஆட்சி காலத்தில் காபாவை தனித்துவமாக காட்டும் வகையில் மஞ்சள் நிற போர்வையால் மூடினார்கள். அடுத்தது கடைசியாக கருப்பு அப்பாசியர்களில் இருந்து இன்று வரை ஹஜ் யாத்திரிகளின் எண்ணிக்கை அதிகரித்ததால் நீண்ட காலம் நீடிக்கும் என்பதற்காக அப்பாசியர்கள் கருப்பு நிற கிஸ்வாவை பயன்படுத்த தொடங்கினர். இது சுமார் 800 ஆண்டுகளுக்கு மேலாக இன்று வரை காபா கருப்பு நிற கிஸ்வாவையே பயன்படுத்தி வருகிறது. இதுபோல் பயனுள்ள பதிவுகளுக்கு இஸ்லாமிக் கிட்ஸ் சேனலை தொடர்ந்து பாருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.